Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wa nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد அறவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புனியுமாகிய வல்லோன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் பரிசுத்தமானவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் உன்னதமானவர்களின் தோழர்கள் அனைவரின் மீதும் உண்டாட்டுமாக. மாணவர்களின் பேச்சு திறனை வளர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் இந்த ஆரம்பிக்கப்பட்ட மன்றத்தில் திருக்குர்ஆன் சிறப்புக்கு இந்த தலைப்பில் பேசுவதற்காக வந்திருக்கிறேன். நம்மை படைத்த இறைவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபிமார்கள் மூலமாக ஒவ்வொரு வேதத்தை அளிக்கிறான். ஆனால் அந்த கூட்டத்தார்கள் அந்த வேதத்தை சரியாக பயன்படுத்தாமல் அதை மதிக்காமல் விட்டுவிட்டார்கள். மட்டுமல்ல, தங்கள் சொந்த கருத்தை எது சேர்த்தார்கள், தங்களுக்கு பிடிக்காத கருத்திலிருந்து நீக்கினார்கள். இப்படியே காலகட்ட போக்கில் அழிந்து விட்டனர். இறுதியாக அல்லாஹ் தஆலா இறுதி நபியான கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு வேதத்தை இறக்கினான். அதுதான் இறுதி வேதமான அல் குர்ஆன் ஆகும். இந்த குர்ஆன் இறக்கப்பட்டு 1440 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்னும் அது பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. இனி அது கியாமத் வரை பாதுகாக்கப்படும். காரணம் என்னவென்றால் அதை இறக்கிய அல்லாஹ்வை பாதுகாக்கும் பொறுப்பு எடுத்துக் கொண்டான். நிச்சயமாக நாம் தான் இந்த வேதத்தை இறக்கினோம், நிச்சயமாக நாமே அதை பாதுகாக்க செய்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறினான். அன்றிற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, அதை நான் பாதுகாக்கின்றேன் என்று அல்லாஹ் சொன்னாலும் அதை பாதுகாப்பதற்கு நாம் தான் இருந்து கொள்கின்றான். இந்த வகையில் அல்லாஹ்வுக்கு அதை நன்றி செலுத்த கடமைப்பட்டிருந்தோம். எனவே குர்ஆனை சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும். என்னவென்றால் அதை அதிகமாக ஓத வேண்டும். என்னவென்றால் அதன் சிறப்புகளை நாம் தெரிய வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, குர்ஆன் ஓதுவதற்கு எண்ணற்ற சிறப்புகள் இருக்கிறது. எவர் குர்ஆனில் உலகத்தில் நாம் யாரை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. பொறாமைப்படுவது அல்லாஹ்வும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி அதிகமாக கண்டித்திருக்கிறார்கள். ஆனால் 2 பேர் மீது பொறாமை கொள்வது தவறில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யாரின் மீது பொறாமை கொள்வது கூடாது, ஆனால் 2 பேர் மீது பொறாமை கொள்வது தவறில்லை. ஒருவருக்கு அல்லாஹ் திருக்குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், அதனை அவர் இரவு பகலும் ஓதினார். இன்னொருவருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்தான், அதன் மூலம் அவர் இரவு பகலும் நல்ல வழியில் செலவு செய்தார். இந்த 2 பேர் மீது பொறாமை கொள்வது தவறில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பொதுவாக நம்மை விட எல்லா வகையிலும் முடிந்த ஒருவரை பார்த்து பொறாமைப்படுவோம். குர்ஆன் ஓதக்கூடியவரை பார்த்து பொறாமைப்படுவது கூடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்னவென்றால் குர்ஆன் ஓதுவதினால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளையும் பாக்கியங்களையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவு எண்ணற்ற நன்மைகள் இருக்கிறது. எவர் குர்ஆனிலிருந்து ஒரே ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ அவருக்கு 10 நன்மைகள் கிடைக்கும். அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் அவருக்கு 30 நன்மைகள் எழுத போன ஹதீஸ் கருத்து. இது மட்டுமல்ல நண்பர்களே, குர்ஆனை பொறுத்தவரை எல்லாமே நன்மைதான். அதை தொட்டால் நன்மை, அதை பார்த்தால் நன்மை, அதை எழுதினால் நன்மை, அதை ஓதினால் நன்மை, அதை சிந்தித்தால் நன்மை, அதை பிறருக்கு கற்றுக் கொடுத்தால் நன்மை, அதன்படி அமல் செய்தால் நன்மை. இப்படி குர்ஆன் மூலம் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் ஏராளம். ஆனால் இன்னைக்கு நாம் இந்த குர்ஆனை ஒழுங்காக ஓதுகிறோமா, அதை கவனமாக ஓதுகிறோமா என்று நாம் அனைவரும் சிந்தித்து பார்த்து கடமைப்பட்டுகின்றோம். எனவே நமக்கு நன்மைகள் அள்ளி தர குர்ஆனை நாம் அதிகமாக ஓத வேண்டும், அதை மனனம் செய்ய வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், அதன்படி அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.